வணக்கம். நான் கனி மார்த்தாண்டன். இன்றைய ஜோதிட வகுப்பில் திருமணம், குடும்ப வாழ்க்கை இதில் அமைவதில் ஒரு சிக்கலாக இருக்கக்கூடிய ஒரு சாபம், கண்ணீர் விட்ட அழுத சாபம். இந்த சாபம் இருக்கக்கூடிய ஜாதகருக்கு திருமண வாழ்க்கை என்பது ஒரு சரியான வயதில் நமக்கு கிடைக்குமா கிடைக்காதா, இல்லை திருமணம் நிச்சயமான பிறகு கூட இந்த நிச்சயம் திருமணத்தில் தான் முடியுமா, இல்லை அதில் ஏதாவது பிரச்சனை ஏற்பட்டு நடுவிலேயே நின்றுடுமா அப்படிங்கிற மாதிரி தோணும். திருமணம் அமைந்த பிறகும் குடும்ப வாழ்க்கை நீடிக்குமா, இல்லை ஏதாவது பிரச்சனை ஏற்பட்டு நடுவிலேயே ஒரு பிரிவு நோக்கி இந்த திருமண வாழ்க்கை போயிடுமா, இப்படி பல யோசனைகள் இந்த ஜாதகருக்கு திருமண வாழ்க்கைக்குள்ளேயே இருக்கிற மாதிரி இருக்கும். இதற்கு காரணம் இந்த கண்ணீர் விட்ட அழுத சாபம். இதற்கு இன்னொரு பேரும் இருக்குது. பரவலாக எல்லாருக்கும் தெரிந்தது புணர்ப்பு தோஷம். புணர்ப்பு தோஷம் அப்படின்னு சொன்ன உடனே எல்லாருக்கும் தெரியும். இந்த சனிச்சந்திர சேர்க்கை என்பது புணர்ப்பு தோஷம். அதற்கு இன்னொரு பேர் இருக்குது, அதுதான் இந்த கண்ணீர் விட்டு அழுத சாபம். ஜோதிடத்தில் இதற்கு இருதார தோஷம், சந்நியாசி யோகம் அப்படின்ற பேரே சொல்லுவாங்க. இந்த கண்ணீர் விட்டு அழுத சாபம் எதனால் வீரியமான ஒரு தோஷமாக சாபமாக பார்க்கப்படுகிறது. மற்ற கிரகங்களுக்கு இல்லாத ஒரு வலிமை இந்த சனியும் சந்திரனும் ஒரு ஜாதகத்தில் எந்த இடத்துல தொடர்பு கொள்கின்றார்களோ அப்போ ஜாதகருக்கு திருமண வாழ்க்கை என்பது சிக்கலாகத்தான் இருக்குது அப்படின்றத ஏன் சொல்கிறாங்க, முதல்ல தெரிந்து கொண்டு அதன் பிறகு இது எப்படி கணிக்கணும், இந்த கணித்து இது வீரியமான ஒரு புணர்ப்பு தோஷம் ஜாதகத்தில் இருக்கான்றதுக்கு என்ன கணிப்பு முறைகள் இருக்கா அப்படிங்கிறதையும் பார்க்க போகிறோம். சனியும் சந்திரனும் ஒரு ஜாதகத்தில் தொடர்பு கொண்டால் இந்த கண்ணீர் விட்ட அழுத சாபமானது வேலை செய்ய ஆரம்பிச்சிடும். சனி என்ற கிரகம் இருக்கக்கூடிய கிரகங்களில் நவ கிரகங்களில் மிக மெதுவாக நகரக்கூடிய கிரகம். இந்த ராகு கேது கூட பார்த்தீங்கன்னா 1.5 ஆண்டுகளுக்கு, அதாவது 18 மாதங்களுக்கு ஒரு முறை தன்னுடைய ராசி கட்டத்தை மாற்றிடுவாங்க. ஆனால் சனியை பொறுத்த வரைக்கும் மிக மெதுவாக 2.5 ஆண்டுகளுக்கு ஒரு முறை தான் ஒரு ராசி கட்டத்திலேருந்து மற்றொரு ராசி கட்டத்துக்கே நகருவார். மிக மெதுவாக நகரக்கூடிய கிரகம் என்றால் அது சனிதான். சந்திரனை பொறுத்த வரைக்கும் மிக வேகமாக நகரக்கூடிய கிரகம். சந்திரன் ஒரு ராசி கட்டத்தில் இருப்பது 2.5 நாட்கள் மட்டும்தான். அதாவது ஒரு 54 மணி நேரம் மட்டுமே ஒரு ராசி கட்டத்தில் இருப்பார். அதற்கு பிறகு அடுத்த ராசி கட்டத்துக்கு மாறிடுவார். மிக வேகமாக நகரக்கூடிய சந்திரன். இந்த சந்திரனுடன் மிக மெதுவாக நகரக்கூடிய சனியும் சேர்ந்திருந்தால் ஒரு ஜாதகருக்கு இந்த கண்ணீர் விட்ட அழுத சாபமானது வேலை செய்யும். ஏன்னா இரண்டுமே எதிரும் புதிருமாக இருக்கக்கூடிய கிரகங்கள். இந்த கிரகங்களுடைய சேர்க்கை என்பது ஜாதகருக்கு திருமண வாழ்க்கையை ஒரு கேள்விக்குறியாக்கும். சனி சந்திரன் இணைவானது ஜாதகத்தில் மாந்தியுடனோ இல்லை பாதகாதிபதியுடனோ தொடர்பு கொண்டு ஜாதகத்தில் இருந்தால் அது பெண் சாபமாக வீரியமான ஒரு கண்ணீர் விட்ட அழுத சாபத்தை வேலை செய்ய ஆரம்பிக்கும். சனிச்சந்திர சேர்க்கை யாருக்கு இருந்தாலும் அது ரொம்ப தோஷமான ஒரு இணைவாக்கத்தான் இருக்கும். ஏனென்றால் மற்ற கிரகங்களுடைய சேர்க்கை கூட இந்த அளவுக்கு கோச்சாரத்திலும் இந்த இணைவு ரொம்ப வேகமாக இருக்குமான்னு பார்த்தீங்கன்னா இருக்காது. ஆனால் சனிச்சந்திர இணைவு ஒரு ஜாதகருக்கு இருக்கா அப்படின்னு சொன்னால் கோச்சாரத்திலும் இந்த இணைவு ரொம்ப அதிகமான நாட்கள் வரும். ஒரு மாதத்தில் 30 நாட்கள், அதில் 20 நாட்கள் இந்த சனிச்சந்திர சேர்க்கை என்பது ஏற்படக்கூடியதாக இருக்குது. அப்போ ஜாதகத்தில் யாருக்கெல்லாம் இந்த சனிச்சந்திர சேர்க்கை இருக்கிறதோ அவர்களுக்கும் இந்த புணர்ப்பு தோஷமானது ரொம்ப அதிகப்படியாக வேலை செஞ்சுட்டே இருக்கும். அது எப்படி, எதனால் அந்த தீவிரம் ஏற்படுகிறது அப்படின்றத நீங்கள் பார்க்க போகிறீங்க. சனிச்சந்திர தொடர்பானது கோச்சாரத்திலும் எப்படி இருக்குன்றதுக்கான சில விதிகள். எதனால் இது ரொம்ப தீவிரமாக எல்லாருமே, எல்லா ஜோதிடர்களுமே இந்த சனிச்சந்திர சேர்க்கை இருக்குன்னா புணர்ப்பு தோஷம் இருக்குது, அப்போ திருமண வாழ்க்கையில் பிரச்சனைகள் இருக்குது அப்படின்னு சொல்கிறதுக்கு என்ன காரணம், கோச்சாரத்தில் எப்படி இந்த சனிச்சந்திர தொடர்பு ஏற்படுது அப்படிங்கிறதுக்கான சில விதிகள். முதல் விதியாக பார்க்க போகிறது, சனியினுடைய நட்சத்திரங்களில் சந்திரன் பயணிக்கக்கூடிய நாட்கள் 3 நாட்கள். சந்திரன் ஒரு ராசி மண்டலத்தை சுற்றி வருவதற்கே 27 நாட்கள் மட்டும்தான் எடுத்துக்கிறாரு. ரொம்ப நெருக்கமாக இந்த 12 கட்டங்களையுமே சுற்றி வந்துடுவார். அப்போ சனியினுடைய நட்சத்திரங்களான பூசம், அனுஷம், உத்திரட்டாதி
இந்த 3 நட்சத்திரங்களில் சந்திரன் பயணிக்கக்கூடிய நாட்கள் 3 நாட்கள். அடுத்ததாக சனியினுடைய வீடுகளான மகரம் மற்றும் கும்பராசி, இந்த 2 வீடுகளிலும் அவர் பயணம் செய்யக்கூடிய நாட்கள் 5 நாட்கள். ஏன்னா ஒரு ராசி கட்டத்துக்கு 2 நாட்கள் என்ற கணக்கில் எடுத்துக்கும் போது 5 நாட்கள் என்பது கும்ப ராசியிலும் மகர ராசியிலும் இந்த சந்திரன் பயணிக்கக்கூடிய நாட்கள் 5 நாட்கள். 3வது விதியாக சனி இருக்கக்கூடிய ராசி கட்டம். இப்போ மார்ச் மாதம் 6ஆம் தேதி சனி பெயர்ச்சி என்பது நடக்க போகுது. இதுவரைக்கும் கும்ப ராசியில் இருந்த சனி அடுத்தபடியாக மீன ராசிக்குள் நுழைய போகின்றார். சனி எந்த வீட்டில் இருக்கின்றாரோ அவர் நின்ற வீட்டிலேருந்து 3, 7, 10 ஆகிய ஸ்தானங்களை பார்ப்பார். அவருடைய பார்வை படக்கூடிய ராசிகளில் சந்திரன் பயணிக்கின்ற பொழுது இந்த சனிச்சந்திர ஒரு தொடர்பு என்பது ஏற்படும். இப்போ கும்ப ராசியில் சனி இருக்கின்ற பொழுது அவருடைய 3வது பார்வை என்பது மேஷ ராசியில் படும். மேஷ ராசியிலும் 7ஆம் இடமாக வரக்கூடிய சிம்ம வீட்டிலும் 10ஆம் இடமாக வரக்கூடிய விருச்சிகத்திலும் சந்திரன் பயணிக்கின்ற பொழுது சனியினுடைய பார்வை என்பது சந்திரனின் மீது படும். அப்போ இந்த சனிச்சந்திர தொடர்பு என்பது கிட்டத்தட்ட 7.5 நாட்கள் இந்த சனிச்சந்திர தொடர்பு என்பது ஏற்படும். இதுதான் 3வது விதி. அடுத்தபடியாக கோச்சாரத்தில் சனி நிற்கக்கூடிய நட்சத்திர சாரநாதனின் மற்ற 2 நட்சத்திரங்களில் இந்த சனி பயணிக்கின்ற பொழுது அது ஒரு 2 நாட்கள் என்ற அடிப்படையில் சனிச்சந்திர தொடர்பு என்பது ஏற்படும். உதாரணத்துக்கு சனி நிற்கக்கூடிய நட்சத்திரம் பூரட்டாதி நட்சத்திரமாக இருக்கா அப்படின்னு சொன்னால் அது குருவினுடைய நட்சத்திரம். குருவினுடைய மற்ற நட்சத்திரங்களான புனர்பூசம், விசாகம், இந்த நட்சத்திரங்களில் இந்த கோச்சார சந்திரன் பயணிக்கக்கூடிய காலகட்டம் 2 நாட்கள். கோச்சாரத்தில் சனி இருக்கக்கூடிய நட்சத்திர சாரம் என்னவோ அதற்குரிய மற்ற நட்சத்திரங்களில் இந்த கோச்சார சந்திரன் பயணிக்கக்கூடிய காலகட்டமும் இந்த சனிச்சந்திர தொடர்பு என்பது ஏற்படுவதால் 2 நாட்கள் என்பது தொடர்பு ஏற்படும். அடுத்தபடியாக சனி எந்த ராசி கட்டத்தில் இருக்கின்றாரோ அந்த ராசி கட்டத்தில் இந்த சந்திரன் பயணிக்கக்கூடிய காலகட்டம் 2.5 நாட்கள். அப்போ சனி எந்த கட்டத்தில் இருக்காரோ கோச்சாரத்தில் அதே இடத்திற்கு சந்திரன் ஒரு 2.5 நாட்கள் பயணம் செய்வார். ஆக மொத்தம் இதை நீங்கள் கூட்டி பார்த்தீங்கன்னா 20 நாட்கள் என்பது தோராயமாக ஒரு மாதத்தில் இந்த சனிச்சந்திர தொடர்பு என்பது ஏற்படுகிறது. ரொம்ப அதிகமாக இந்த சனிச்சந்திர தொடர்பு என்பது கோச்சாரத்தில் நடக்கக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குது. அப்போ ஜாதகத்தில் யாருக்கெல்லாம் இந்த சனிச்சந்திர தொடர்பு என்பது இருக்கிறதோ அது ஒரு தீவிரமான ஒரு அமைப்பாக இந்த கண்ணீர் விட்டு அழுத சாபத்தை ஜாதகருக்கு தூண்டிக்கொண்டே இருக்கும். இந்த 10 நாட்கள் தவிர மற்ற 20 நாட்கள் தொடர்ந்து இந்த சேர்க்கையானது கோச்சாரத்தில் நடைபெற்று கொண்டே இருக்கிறது. அப்போ யாருக்கெல்லாம் இந்த மாதிரி சனிச்சந்திர சேர்க்கை இருக்கோ அவர்களுக்கு இந்த சாபமானது ரொம்ப அதிகப்படியான பிரச்சனைகளை தந்து கொண்டே இருக்கிறது. அப்போ திருமணத்திற்கு வரன் பார்த்தாலும் சீக்கிரமாக அமையாது, இல்லை வரக்கூடிய வரனும் நிச்சயம் வரைக்கும் நீ அது சில நேரங்களில் அது நடைபெறாமல் கூட அந்த திருமணம் போயிடுது. அதற்கெல்லாம் காரணமாக இதை ஒரு தோஷத்தினுடைய அமைப்பானது கொஞ்சம் தீவிரமான ஒரு பிரச்சனையை ஜாதகருக்கு தூண்டி கொண்டே இருக்கிறது. திருமணம் அமைந்த பிறகு கூட திருமண வாழ்க்கை என்பது ஒரு நிம்மதியான ஒரு சூழலை தருமான்னு கேட்டிங்கன்னா அதிலும் ஒரு கேள்விக்குறியாக இருக்கிறதுக்கு முக்கியமான காரணம் கோச்சாரத்தில் இந்த இணைவு என்பது ரொம்ப அதிகமாக நடக்கக்கூடியதாக இருக்குது. அப்போ இந்த இணைவு இருக்கக்கூடிய ஜாதகர்கள் அதிகமாக பாதிக்கப்படுறாங்க. இந்த கண்ணீர் விட்ட அழுத சாபத்தை நம்ம எப்படி ஜாதகத்தில் கணித்து பார்க்கலாம்? இது வரைக்கும் உங்களுக்கு ஏன் இந்த இணைவு ரொம்ப அதிகப்படியான பிரச்சனைகளை ஜாதகருக்கு தூண்டுது அப்படின்றது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். அதை எப்படி நம்ம ஜாதகத்தில் கணித்து பார்ப்பது? இந்த ராசி கட்டத்தில் சனி சந்திர இணைவானது எப்படி நம்ம தொடர்பு படுத்தி பார்க்கணுன்றதுக்கான விதிகள். முதல் விதியாக பார்க்க போகிறது, ஒரே கட்டத்தில் சனியும் சந்திரனும் சேர்ந்துருக்கு. இப்போ ரிஷப ராசியில் சனியும் சந்திரனும் சேர்ந்துருக்கு, பார்க்கும்போதே தெரிஞ்சிருக்கும் சனிச்சந்திர தொடர்பு என்பது ஜாதகருக்கு ஏற்பட்டிருக்கு. இரண்டாவதாக பார்க்கக்கூடியது, கடகத்தில் சனி இருக்காரு, சந்திரன் 7வது கட்டமான மகர வீட்டில் சந்திரன் இருக்கக்கூடிய அமைப்பு.
அப்போ இந்த சனியும் சந்திரனும் சமசப்தமமாக பார்க்கக்கூடிய அமைப்பு என்பது இருக்கிறது. அதனால் தொடர்பு என்பது ஏற்பட்டிருக்கு. இதில் இன்னொரு விதியும் இருக்கு. சனியும் சந்திரனும் பரிவர்த்தனை ஆகி இருக்காங்க. சந்திரனுடைய வீட்டில் சனி இருக்காரு, சனியினுடைய வீடான மகர வீட்டில் சந்திரன் அமர்ந்திருக்கின்றார். அப்போ இந்த சனியும் சந்திரனும் பரிவர்த்தனை ஆகக்கூடிய அமைப்பு இருக்கு. ஒருவேளை சந்திரன் சனியினுடைய பார்வையான 7வது பார்வை கிடைக்காமல் கும்பத்தில் இருந்தாலும் இந்த பரிவர்த்தனை என்ற அமைப்பு செயல்படும். ஏன்னா அது கும்ப வீடு சனியினுடைய சொந்த வீடு. அதனால் இந்த 2 கிரகங்களும் பரிவர்த்தனை ஆகக்கூடிய நிலை என்பது இருக்கு. அப்பொழுதும் இந்த சனிச்சந்திர சேர்க்கை என்பது ஜாதகத்தில் இருக்குன்றதை நம்ம தெரிஞ்சுக்கலாம். 4வது விதியாக இப்போ சந்திரன் இருக்கக்கூடியது மீன வீடு, சனி இருக்கக்கூடியது மேஷ வீட்டில் இருக்காருன்னு வச்சுக்கலாம். மேஷ வீட்டில் இருக்கக்கூடிய சனி வக்ரம் பெற்ற நிலையாக இருக்கின்றார் என்றால் பின்னோக்கி நகருவார். அப்படி பின்னோக்கி நகருகின்ற பொழுது இந்த சனிச்சந்திர சேர்க்கை என்பது மீன ராசியில் நடக்கும். அப்போ ஜாதகருக்கு புணர்ப்பு தோஷம் என்பது வேலை செய்யுது அப்படின்றத தெரிஞ்சுக்கலாம். இப்படி சனிச்சந்திர சேர்க்கையை நம்ம தெரிந்து கொண்டாலும் இது ரொம்ப கடுமையான ஒரு தோஷமாக இருக்கான்னு பார்க்குறதுக்கு டிகிரியை பார்க்கணும். இந்த சனியும் சந்திரனும் ஒரே ராசி கட்டத்திற்குள் இருந்தாலும் இந்த 2 கிரகங்களுக்கு இடையே இருக்கக்கூடிய இடைவெளி என்பது ஒரு 10 டிகிரிக்குள்ளே இருக்குது அப்படின்னு சொன்னால் ரொம்ப நெருக்கமான ஒரு சாபத்தை தரக்கூடிய அமைப்பாக இருக்குது. அப்போ கண்ணீர் விட்டு அழுத சாபம் ஜாதகருக்கு செயல்படக்கூடிய அமைப்பு இருக்குது. 10 டிகிரிக்குள்ளே இருந்தால் கொஞ்சம் அதிகமான பிரச்சனைகளை தருவார். சனி நிற்கக்கூடிய நட்சத்திரம் சந்திரனுடைய நட்சத்திரங்களான ரோஹிணி, ஹஸ்தம், திருவோணம், இந்த 3 நட்சத்திரங்களில் சனி ஒரு ஜாதகருக்கு இருந்தாலும் அது சனிச்சந்திர சேர்க்கை தான். அப்போ சனி எந்த நட்சத்திர காலில் இருக்காருன்றது நம்ம பார்க்கணும். அதே போல் சந்திரன் சனியினுடைய நட்சத்திரங்களான பூசம், அனுஷம், உத்திரட்டாதி, இந்த நட்சத்திரங்களில் இருந்தால் அவங்களுக்கு புணர்ப்பு தோஷம் என்பது வந்துடுமான்னு கேட்டிங்கன்னா சனியினுடைய பார்வை என்பது சந்திரன் மீது படணும். ஏன்னா சனியினுடைய நட்சத்திரங்கள் இருந்தாலே இந்த தோஷம் வந்துருன்றது கிடையாது. சந்திரனின் மீது சனியினுடைய பார்வை என்பது கிடைக்கணும். இப்போ உதாரணத்துக்கு சந்திரன் இருக்கக்கூடியது பூச நட்சத்திரம், ஜாதகர் பூச நட்சத்திரம் தான் பிறந்திருக்காரு. அப்போ ஜாதகருக்கு இந்த சனிச்சந்திர தொடர்பு என்பது ஏற்பட்டிருக்கான்னு பார்க்குறதுக்கு சனியினுடைய பார்வை சந்திரனுக்கு கிடைக்குதான்றதை பார்க்கணும். கடக ராசியில் பிறந்த இந்த ஜாதகருக்கு சனியினுடைய பார்வை என்பது சந்திரனுக்கு கிடைக்குதான்றதை பார்க்கணும். அப்போ சனி எந்த கட்டங்களில் இருந்தால் சனியை பார்ப்பார்? இப்போ சனி துலாம் ராசியிலோ அல்லது ரிஷப வீட்டில் அல்லது மகர வீட்டில் இருந்தால் சனியினுடைய பார்வை என்பது கடகத்தில் இருக்கக்கூடிய சந்திரனுக்கு கிடைக்கும். ஏன்னா சனி நிற்கக்கூடிய ஸ்தானத்துலேருந்து 3, 7, 10 ஆகிய ஸ்தானங்களை பார்ப்பார். இப்போ துலாம் ராசியில் சனி இருந்தால் 10வது பார்வையாக சனியை பார்ப்பார். ரிஷப வீட்டில் இருந்தாலும் 3வது பார்வை என்பது கடக சனியின் மீது விழும். மகர வீட்டில் சனி அமர்ந்திருந்தால் 7வது பார்வையாக சந்திரனை பார்ப்பார். சனியினுடைய நட்சத்திரங்களில் சந்திரன் நின்றாலும் சனியினுடைய பார்வை என்பது ஜாதகருக்கு கிடைத்தால்தான் அப்போ இந்த சனிச்சந்திர தொடர்பு என்பது வேலை செய்யும். வீரியமான ஒரு சனிச்சந்திர தொடர்பு என்பது ஜாதகத்தில் இருக்கான்னு பார்க்குறதுக்கு இந்த 2 இணைவும் ஜாதகத்தில் எந்த கட்டத்தில் இருக்குது, மாந்தியுடன் தொடர்பு கொண்டு இருக்கிறதா அல்லது லக்கணத்திற்கு பாதகாதிபதியுடன் தொடர்பு கொண்டு இருக்காங்களா, இந்த 2 கிரகங்களும் பாதக ஸ்தானத்தில் இருக்கிறதா, இதெல்லாம் பார்க்கணும். அதை பார்க்கின்ற பொழுது தான் இது ரொம்ப ஒரு கடுமையான ஒரு தோஷமாக ஜாதகருக்கு வேலை செய்யும் அப்படின்றத தெரிஞ்சுக்க முடியும். ஏன்னா மாந்தி மற்றும் பாதகாதிபதியுடன் இந்த 2 கிரகங்களை ஏதாவது ஒன்று தொடர்பு கொண்டால் இந்த தோஷம் ரொம்ப வீரியமாக இருக்குன்றத தெரிஞ்சுக்கலாம். இந்த வீரியமான இந்த கண்ணீர் விட்ட அழுத சாபத்தை கணிப்பதற்கு ராகு கேதுவையும் பார்க்கணும். இது வரைக்கும் சனிச்சந்திர தொடர்பு மட்டும்தான் நம்ம பார்த்துட்டு இருந்தோம். ராகு கேதுவையும் பார்க்கின்ற பொழுது தான் இந்த கர்மா இந்த சனிச்சந்திர தொடர்பை ஏற்படுத்தியிருக்கா ஜாதகத்தில்னு பார்க்க முடியும். இப்போ நீங்கள் பார்க்குற இந்த உதாரண ஜாதகத்தில் சனியும் சந்திரனும் ஒரே ராசி கட்டத்தில் இல்லை. சந்திரன் இருக்கக்கூடிய வீடு ரிஷப வீடு. இந்த வீட்டில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள் கார்த்திகை, ரோஹிணி, மிருகசீஷம். சனியினுடைய நட்சத்திரங்கள் எதிலையும் இந்த சந்திரன் பயணிக்கவில்லை. சனியினுடைய பார்வையும் சந்திரனுக்கு கிடைக்கல.
ஆனாலும் இந்த ஜாதகருக்கு இந்த சனிச்சந்திர தொடர்பு என்பது ஏற்பட்டிருக்கு. அதற்காகத்தான் இந்த ராகு கேதுவின்னு எழுதி வச்சுருக்கேன். இந்த ராகு கேதுவினுடைய அச்சு எந்த நட்சத்திர சாரத்தில் இருக்குன்றதா பார்க்கணும். ராகு நிற்கக்கூடிய வீடு மகர வீட்டில் ராகு இருக்கார். கேது நிற்கக்கூடியது கடக வீட்டில் இருக்கார். என்ன நட்சத்திர சாரம் பெற்று இந்த 2 கிரகங்களும் இருக்குன்றதா பார்க்கணும். ராகு நிற்கக்கூடிய நட்சத்திரம் திருவோண நட்சத்திரம். கேது நிற்கக்கூடிய நட்சத்திரம் பூச நட்சத்திரம். திருவோணம் என்பது சந்திரனுடைய நட்சத்திரம். அப்போ ராகு சந்திரனுடைய சாரம் பெற்று மகர வீட்டில் இருக்கின்றார். கேது நிற்கக்கூடிய நட்சத்திரம் பூசம் என்பதால் சனியினுடைய நட்சத்திர சாரம் பெற்று கேது கடகத்தில் அமர்ந்திருக்கின்றார். இந்த மீளாத கர்மாவை தரக்கூடிய கிரகமான ராகு ஜாதகருக்கு சந்திரனுடைய சாரம் பெற்றும் போன பிறவியினுடைய தொடர்புகளை காட்டக்கூடிய கேது சனியினுடைய நட்சத்திர சாரம் பெற்றிருக்கு. அப்போ இந்த ராகு கேது அச்சு சனிச்சந்திர சேர்க்கையை தரக்கூடியதாக ஜாதகருக்கு கண்ணீர் விட்டு அழுத சாபத்தை காட்டுவதாக இருக்குது. அப்போ இந்த ராகு கேது நிற்கக்கூடிய நட்சத்திரங்கள் என்னன்றது நீங்கள் கவனித்து பார்த்தா தான் இந்த கர்மாவானது உங்களுக்கு ஒரு சனிச்சந்திர சேர்க்கையை தந்திருக்கிறதா அப்படிங்கிறத ஜாதகத்தில் கணிக்க முடியும். பொதுவாகவே ராகு கேதுக்கள் ஒரு ஜாதகத்தில் போன பிறவியினுடைய கர்மாக்களை நம்முடைய ஜாதகத்தில் புகுத்தும். கேதுவின் வழியாக உள்ளே நுழைந்து ராகுவின் வழியாக ஜாதகத்தில் முளைக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ போன பிறவியினுடைய கர்மா என்பது கேதுவின் வழியாகத்தான் நமக்கு உள்ளே வரும். வந்து தான் நமக்கு பலன்களை ராகுவின் மூலமாக தருவார். ஏன்னா விஷம் இருக்கக்கூடிய பகுதியான ராகுவே ஜாதகத்தில் அந்த மீளாத கர்மாவை தரக்கூடிய கிரகமாக செயலாற்றுவார். சனிச்சந்திர தொடர்பு பெற்றிருக்கக்கூடிய ஜாதகமாக இருந்தால் ஒரு வீரியமான இந்த கண்ணீர் விட்ட அழுத சாபம் ஜாதகருக்கு இருக்க திருமண வாழ்க்கையிலும் குடும்ப வாழ்க்கையிலும் பிரச்சனை தரக்கூடியதாக இருக்குன்றதை நம்ம தெரிஞ்சுக்கலாம். இன்றைய ஜோதிட வகுப்பில் இந்த சனிச்சந்திர சேர்க்கை எதனால் ஒரு கடுமையான ஒரு தோஷமாக ஜாதகருக்கு சொல்லப்பட்டிருக்கு, அதனுடைய கோச்சாரத்தில் ஏற்படக்கூடிய தொடர்புகள் எப்படி நம்ம கணிச்சு பார்க்கணும், அதற்கான விதிகளும் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். அதே நேரத்தில் இந்த சனிச்சந்திர தொடர்பை நம்ம எப்படிலாம் ஜாதகத்தில் கணித்து பார்க்கணும், முக்கியமாக இந்த ராகு கேதுக்கு சனிச்சந்திர தொடர்பு என்பது இருக்கா அப்படிங்கிறத எப்படி கணித்து பார்க்கலான்றதையும் இன்றைக்கி வகுப்பில் நீங்கள் புரிஞ்சிட்ருப்பீங்க. இந்த விதிகளை பயன்படுத்தி யாருடைய ஜாதகத்தில் இந்த கண்ணீர் விட்ட அழுத சாபமான புணர்ப்பு தோஷம் இருக்கா, கடுமையாக இருக்கான்றதை நம்ம தெரிந்து கொள்ளக்கூடிய விதிகள் இன்றைக்கி ஜோதிட வகுப்பில் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். மீண்டும் அடுத்த வகுப்பில் உங்களை சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம்.